இப்போது ரெடி டு யூஸ் மில்லட்டை 1 டம்ளர் இதில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ 1 டம்ளர் மில்லட் ரெடி டு யூஸ் மில்லட் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இதை தனியாக வச்சுக்கிறேன். இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறேன். இப்போது 2 டம்ளர் தண்ணியை ஸ்டவ்வில் சுட வைக்க போகிறேன். இந்த 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கணும். 1 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது கொதிக்க வைக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே கொட்டி வச்சுருக்கோம்ல 1 டம்ளர் மில்லட் மிக்ஸு, அதை கொஞ்சம் சமமாக்கிக்கணும். தட்டி லைட்டாக அப்படி தட்டி சமமாக்கி வச்சுக்கணும். சமமாக்கி வச்சுட்டு அது நல்லா இன்னும் பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் என்னென்னா, வெயிட் பண்ணி நல்லா கொதித்த உடனே இதில் ஊற்றின அடுத்த நிமிஷம் உடனே மூடிடணும். கலக்கிட்டு மூடணும். இப்போ அதை நான் பண்ணி காட்டுறேன். நல்லா சவுண்டு வந்துடுச்சு. கொதிக்கிற சவுண்டே கேட்குது பாருங்கள். பபிள்ஸ் மட்டும் இல்லை, கொதிக்கிற சவுண்டும் கேட்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றுறேன். ஃபுல்லாக ஊற்றும் போதே நல்லா கலக்கிடணும். நல்ல தண்ணியும் அந்த மிக்ஸும் நல்லா கலங்கணும், மிக்ஸ் ஆகணும். பபிள் இதுவாக இருக்கக்கூடாது. நல்லா கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சுடு தண்ணி நல்லா இந்த மாதிரி எதுவும் இது இருக்கிறதெல்லாம் தட்டி தட்டி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். போகிறோம், மிக்ஸ் பண்ணது போகிறோம். இப்போ டக்குன்னு மூடணும். இந்த மூடி வச்சுருக்கிறத 20 நிமிஷம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா சாப்பிட்றதுக்கு அது ரெடி. அவ்வளோ சிம்பிள். இதில் எடுத்து திறந்த உடனே 20 நிமிஷம் கழித்து நீங்கள் இதில் தயிர் போட்டு மேலே கேரட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். தயிர் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட்ணும்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா பெஸ்ட்டு என்னென்னா, நைட்டில் இதை மாதிரி கலந்து வச்சுட்டு தண்ணியும் ஊற்றி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் இது ஃபர்மெண்டடாக கிடைக்கும். ரொம்ப தயிர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா தி பெஸ்ட். இது வந்து உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, சுகருக்கு ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. மில்லட்டு டெய்லி ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள். ரெடி டு ஈட் மில்லட் மிக்ஸ் மூடி வச்சு 20 நிமிஷம் கழித்து திறந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை 2 விதமாக சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு கப்பில் கொஞ்சமாக இதை நல்லா கலக்கிக்கணும். எவ்வளோ நல்லா கலக்க முடியுமோ கலக்கிட்டு ஒரு கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட்டுக்காக பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ போட்டுக்கலாம். இதில் தேங்காய் போடுறேன். எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய். என்கிட்ட இந்த சுகர் இருக்குது, நான் இதை போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் வேணுன்னா அதை போட்டுக்கலாம். எவ்வளோ, அதுவும் உங்களுக்கு பிடிச்சமான அளவு, தேவையான அளவு. இதை மிக்ஸ் பண்ணால் இது ஒரு ஸ்வீட். இது வந்து ஒரு புட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது இதில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்து இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்டியாக இருக்குது. இது வெந்துருச்சா, இதோட பக்குவம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு வரணும். கையில் ஒட்டக்கூடாது. அப்படின்னா இது 100% நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை திருப்பி வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபுல்லாக வெந்துருச்சு. இதை நீங்கள் எது எதுலெல்லாம் வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம். இட்லி மாவோட சேர்த்து இட்லி சுடலாம். தோசை மாவு கூட கொஞ்சம் சேர்த்து தோசை சுடலாம். ஹெல்த்தியர் வேறு இதுவாக மாறும் அது. அதே மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து உருட்டி பாலில் போட்டு பால் கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் அதை பண்ண முடியும். சக்கரை பொங்கல்லேருந்து ஸ்வீட்டு, காரம், தாளித்து வந்து முக்கியமாக இதை வந்து நீங்கள் கஞ்சி பண்ணிக்கலாம். இதை எடுத்து போட்டு நீங்கள் சுடுதண்ணி இதெல்லாம் போட்டு கரையிலுக்கு கஞ்சாக குடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சேர்த்து சாப்பிட அது ஹெல்த்தியர் ஃபுட்டாக மாறும். பொங்கல் பண்ணலாம், அதுவும் இதில் பண்ண முடியும். என்ன வேணால் பண்ணலாங்க. உங்களோட ஐடியாஸை இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வெந்துருச்சு, ரெடியாக இருக்குது, சாப்பிட இருக்குது. நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அது கூடலாம் ஆட் பண்ணிங்கன்னா வெரி ஹெல்த்தியாக மாறிடும். தேங்க்யூ. இப்போ சிலிண்டர் கிடைக்கிறதே இல்லை புக் பண்ணாலும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லாட்டினா உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக ஆஃபீஸ் போகிறதுக்கு மார்னிங் ஹரியில் இருக்கும்போது எப்போ வேணால் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இதை பண்ணணும். என்ன ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் இருந்தால் போகிறோம். யூ கேன் மேக் அ வெரி ஹெல்தி ஸ்டஃப் லைக் திஸ் வித் அ ஒண்டர்ஃபுல் மில்லட். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இப்போவே உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா 9949534603 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வி வில் சென்ட் யூ வேரெவர் யூ ஆர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஜஸ்ட்டு சுடுதண்ணி ஊற்றி 20 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பைசி உப்புமா பண்ணிக்கலாம், இல்லை ரோட்டியில் போட்டு ரோட்டி மிக்ஸோடு சேர்த்து பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி மாவில் சும்மா இதை ஒரு கரண்டி போட்டிங்கன்னா போகிறோம், நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மேக் யுவர் ஃபேமிலி ஹெல்தி அண்ட் சப்போர்ட் அஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு ரிவ்யூவும் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் எனி சேஞ்சஸ், இதை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இல்லை எங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி சஜஷனையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். all kind of suggestions, and also if you don't like it also you can just tell what is the problem, what you faced, என்ன மாதிரி உங்களுக்கு வேணும், நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் we will make the changes and give you a more delicious food. Thank you.